நண்பர்களுக்கு வணக்கங்க. அதாவது போன பதிவுலேயே சொல்லியிருப்பேன், ஆடு வெளியூர் போகுது, அதுக்காண்டி ஒரு ஊசி போடுறோம் அப்படின்னு. அது எதுக்கு என்ன விவரம்னு இந்த பதிவில் சொல்கிறேன். இந்த சட்டியில் இருக்கிறது தான் மருந்து. அது இப்போதைக்கு நல்ல கூலிங்கில் இருக்குது இந்த சட்டி. இந்த மருந்தை பொறுத்தவரை ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். இந்த மருந்து தானே போட்டா? நேற்று தான் போட்டுச்சு. இதான் போட்டது நேற்று பெரியப்பா. அப்புறம் என்ன? மருந்தோட பேர் இந்த ET + TT. ஒரு ஆட்டுக்கு 2 ml, 100 ml 50 டோஸ் அப்படின்னு போட்டிருக்கா. வெள்ளாடு செம்பரி ஆடு 2 இதுக்கும் போடலாம். 3 பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆடு குட்டி எல்லாம் சேர்த்து போடணும். குட்டிக்கு வந்து 1 ml, ஆட்டுக்கு வந்து 2 ml போடணும். MRP வந்து 240 ரூபாய்ன்னு போட்டிருக்கு. இந்த இதில் அதுக்கான ஊசி இருக்குது. ஆட்டுக்கு மருந்து போடையில் இதில் உள்ள ஊசி எடுத்து போடக்கூடாது, வளைஞ்சு போயிடும். இதில் ஒரு ஊசி கொடுத்துருப்பாங்க அந்த பாக்கெட்லேயே, அதில் போடக்கூடாது, தனியாக வாங்கிட்டு வரணும். இந்த இருக்குது. ஆடு வச்சுருந்தோம்னா நம்மளே அதுக்கான டாக்டராகவும் மாறிடணும், வெட்டினரி டாக்டராக மாறிடணும். அது என்னது? நீளமா அடையாளம்? அடையாளம் என்ன பெரிய அடையாளமாக இருக்குது, முரட்டு அடையாளமாக இருக்கு. இதை பிடிவேன். சீ, என் கையும் தப்பு போயிடும். நான் ஆட்டை பிடிக்கிறேன். இங்கே பாருங்க, மருந்தை 3 பாட்டில் இது இருக்கா, உள்ளக்க அந்த இது ஐஸு கட்டி கிடக்கா, அந்த மாதிரி போட்டு வச்சிடணும் ஒரு சட்டியில். அப்படியே கூலிங்காக இருந்துக்கிட்டே இருக்கு. இது கூலிங்கில் இருந்து இறங்குச்சுன்னா மருந்து கெட்டு போயிடும். அவ்வளோதான். இப்படி மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வரலையிலே இந்த மாதிரி தூக்குச்சட்டியில் போட்டு வாங்கிட்டு வந்துடணும். போடுமா? என்னது பையே? அது இது போண்டா வாங்கிட்டு வந்தேன், திண்டுட்டேன். நானும் கருப்பும் திண்டுட்டோம், 2 தான் வாங்கிட்டு வந்தேன். காலையிலே பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, ஆடு வேற பிடிக்கணுமா, அதோட 2 போண்டா வாங்கிட்டு வந்தேன். இந்த இடக்கு அந்த கவரு, அதோட நானும் கருப்புமே தின்ட்டோம். இந்த மாதிரி தானே உங்க காட்டுக்கு முட்டியா? இது வந்து ET TT. இது வந்து ET TT. இந்த மருந்தான் போடணுமா? இதுதான் போடணுமா? இப்போ இதான் போடுறாங்க. நல்லா குளிக்கிறங்க. அப்போ அது இல்லாம அதுதான் இருக்கத்தான் செய்யுது. அவனுக்குள்ள வாங்கல ஒரு ஆள் சொன்னார், இதே ஏன் வாங்கிட்டு போற, அந்த மருந்து போடு. அது வந்து வலுப்புக்கும் கேட்கும் இந்த மருந்து. வலுப்பு ப்ளஸ் அந்த கிறுக்குச்சிக்கு அதுக்கும் கேட்கும், அந்த மாதிரி சொன்னாங்க. அதோட இதை வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளோ சூரியனை அப்படியே செக்கச்சேர்னு பழுத்து வருது காலையிலே. வரேன்.
நீளத்தை எடுத்துட்டு வா. நீளத்தை இழுத்து பாலுக்கு மேலே. முதல்ல அந்த ஊசி எதுக்காக போடணுங்கிறத சொல்லிடுறேன். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆட்டை வந்து திடீர்னு கடத்தும் போது ஒரு புது வகையான புல்லுகளை மேயும். அதாவது உதாரணத்துக்கு மழை காலங்களில் வந்து இந்த மணலில் உள்ள புல்லுகளை மேய்ஞ்சிருக்கும். இனி வெயில் காலம் வந்துடுச்சு, அதனால் நம்ம வந்து மேய்ச்சலுக்காக இன்னொரு இடத்துக்காண்டி ஆட்டை பற்றிட்டு போகையில் அந்த இடங்களில் வந்து புது வகையான புல்லு, அதாவது என்னென்னா நெல் அறுத்த தாள், இந்த மாதிரி இதுகளை வந்து மேயும் போது அதுக்கு வந்து அதிகப்படியான ரத்தம் ஊறும். ரத்தம் ஊறையில் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரு சில நேரங்களில் வந்து இந்த ரத்த கொதிப்பு, ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி உடம்புல வந்து ரத்தம் ஊறினோன்னே சில வியாதிகள்லாம் வரும். அந்த மாதிரி ஆடுகளுக்கு வரும். நின்றாப்புல ஆடு என்னென்னா, அந்த மாதிரி வரையில் நின்றாப்புல மூக்கில் வாயிலையும் ரத்தமும் இந்த மாதிரி தலை சுத்தம் வந்து அப்படியே நின்றாப்புல இறந்து போயிடும் ஆடு. அதுக்காக தான் இந்த ஊசியை வந்து போடுறோம். அது வந்து கிராமப்புறங்களில் வந்து படுசாவு இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தான் அந்த டிடி ஊசிங்கிறது அதுக்கு போடுறது. டிடி ஊசிங்கிறது அதுக்கு, அதாவது ஈட்டி ஊசிங்கிறது தான் அதுக்கு. டிடி ஊசிங்கிறது வந்து வெயில் காலங்களில் போகையில் ஆட்டுக்கு வந்து வலுப்பு வரும். வலுப்பு இந்த மாதிரி சில இதுகள்லாம் வரும். போன வருஷமே ஒரு வீடியோ பதிவு போட்டுப்போம், ஆடு வந்து வலுப்பு வந்து இந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னு. அதாவது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும், திடீர்னு எந்திரிக்கும், திடீர்னு ஓடும் கண்ணு தெரியாமல். அந்த மாதிரி உள்ள சீக்குகளுக்கு இந்த மருந்து போடுறோம். அதாவது முன்னாடி வந்து தனித்தனியாக மருந்து இருந்துச்சு இதுக்கு, இப்போ வந்து ஒன்றாவே கொண்டு வந்துட்டாங்க மெடிக்கலில். ஒரே பாட்டிலே 2க்குள்ளே மருந்து இருக்குது. அதுதான் ஈடி ப்ளஸ் டிடி. இதனால தான் இந்த மருந்து போடுறோம். இது வந்து கம்பல்சரி 1 வாரத்துக்கு முன்னாடியே போய் போட்டுறணும். அப்போ தான் உடம்புல சேரும். நம்ம போய் அங்கே போய் இறக்கணுன்னு போட்டோம்னா உடம்புல சேராது, உடனே அடிச்சிடும். அந்த ரத்தம் ஊறினோன்னே ஆட்டை வந்து உடனே பாதிச்சிடும். இதனால தான் இந்த ஊசியை போடுறோம். நீங்களும் ஆடு வளர்ப்பு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆட்டை பற்றிட்டு போயில கம்பல்சரி இந்த ஊசியை போட்டுருங்க. போயிலே ஒரு வாட்டி அடிச்சிருச்சு அது. கூட போட்டாலும் பிரச்சனை இல்லை. விட்டுறாத இந்த மாதிரி பொத்துருது ஊசி. இப்போதான் கரெக்டாக எடுக்கிறீங்க. அந்த அங்கே குத்துறமா, அங்கிட்டு பொத்துரும். இந்த ஊசியை பொறுத்தல வாலில் தான் போடணும். வாலில் தானே போடணும். வாலில் தான் வெளியே வாழை விட்டு இங்கிட்டு பொத்துரும்ல ஊசி. அதான் அப்படியே விட்டுருவாங்க டாக்டரு. ஆமாம் அது போயிடும். மருந்து வெளியேறிச்சுன்னா போடணும். டாக்டரே தோத்துற சரன்னு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கே. டாக்டரே தோத்துறாங்க. சரன்னு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேல, விறுன்னு யாருங்க ஊசி சரன்னு வரும் கையில். நம்மனா எடுத்து விட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஊசியை. இளைய தலைமுறை இவங்களுக்கு முதல்ல பாதிக்கும். கிடா முதல் கூடு
போன வாட்டி மருந்து போட்டோம்ல அப்போ என்ன பண்ணுச்சுன்னா அந்த மருந்து வர குடிக்கிறேன் வந்து ஒரு கிட்ட வந்து அடிச்சிருச்சு தான் ஜாக்கு அப்படின்னு. விடுங்க. ஏசி போகிறேன். நீங்கள் எங்கே வாங்கினீங்க மருந்து? நான் ராம்நாத்தில். எவ்வளோ போட்டாங்க? எவ்வளோ நாங்கள் பார்க்கல. 240 ரூபாய் ஒரு பாட்டில். 240. எங்கே? இங்கே இங்கே எவ்வளோன்னு கேட்டேன். இங்கேயா? இங்கே வந்து 3 பாட்டில் வந்து 640 ரூபாயில் வாங்கினாங்க. கம்மி தான். இங்கே 660 ரூபா. 3க்குமா? ஒரு பாட்டில் வந்து 220 ரூபா. என்னடா நீ கம்மியாக 220 ரூபா ஒரு பாட்டில். நீங்கள் 240 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எம்ஆர்பி போட்ட விலைக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நமக்கு குறைச்சி கொடுத்தாரு அவர் காசா சொன்னார் பார்த்துட்டு. ஒரு பாட்டில் 240 ரூபாய்ன்னு அவர் சொன்னதா நேற்று அன்னைக்கு சொன்னார்ல. ஆமாம் வாங்கிட்டு வந்துடலாமா? அதுக்கு போடுறேன் இது போடுறேன்னா பார்த்துக்கிட்டு நான் தராமதி ஒன்று வாங்கினேன். இந்த ஊசி 2 ஊசி வாங்கினேன். அப்புறம் இங்கே எப்பயுமே குறைச்சாங்க கொடுப்பாரு அவர். அங்கே இங்கே பாட்டில் ஒரு வழியாக எல்லாத்துக்கும் போட்டாச்சுங்க. இத்தனோண்டு மருந்து இருக்குது கொஞ்சோண்டு. 3 பாட்டில். பூரா இறங்குட்டி இதுக்கு போடல. ஆட்டில் வந்து பால் வருமா, அந்த பால்லையே அதுக்கு இறங்கிடும் அந்த மருந்து. போடுறதுனா போடலாம், போடல. அவ்வளோதாங்க. அடுத்து போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே ஆட்டை அப்படியே பற்றிட்டு போக முடியும். லைட்டாக ஒரு 2 ஆட்டுக்குள்ளே மருந்து வந்து மிஞ்சிறது நல்லது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பத்தாமதான் போயிடக்கூடாது. நானும் பயந்துக்கிட்டே இருந்தேன் மருந்து கரெக்டாக வந்துடுமா வராதா அப்படின்னு. ஏன்னா ஒரு சில ஆட்டுக்கு வந்து எடுத்து உள்ளே அடிக்கிறோமா அந்த வாலில் உள்ளே இறங்காது, ரிட்டனில் கக்கிடும். பார்த்துருப்பிய மருந்து கொட்டினதை. அந்த மாதிரி இருக்கையில் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கிட்டு வந்துடணும் மருந்து. எங்க அவ்வளோதான். போய் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு போய் பார்ப்போம். என்ன சாப்பாடு? தோசையா? தோசை, இட்லி, ரொட்டி. இது என்ன குழம்புப்பா? குழம்பு கண்ணிமணி கருவாடு குழம்பு. நல்லா சாப்பிடலாம். கீரை தண்டு, முருங்கை தண்டை. கீரை தண்டா? ஆமாம் மச்சான், கீரை தண்டு. மச்சான் கீரை தண்டு எந்த ஏரியாவில்? தண்டாக சொல்லலாம். கருப்பரு யாருவே கொஞ்சம் காண முடியாது. வாய வரு. சரி பாடு. அங்கே போ, அந்த போய் பாடு. போய் பாடு, அவனை போய் பாடு. ஏன்ல பாடு. அதான் அதான் என்ன இருக்கு ஒண்ணுல போ. எங்க போன? மரும வீட்டுக்கு. பதில் பதில் மருமாட்டையா போன? எங்க மருமகளை கூட்டிட்டு வா. பச்சான்
நீ போயில என்ன ஏக்கிறியா அது அதானே தெரியல உனக்கு ஆடு ஏத்தையில அது என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஏத்த அதுக்கிட்டே கறிதான் வேற என்ன ஆட்டா பிடிச்சி ஏத்துற கறிதான். தனி கடையாக கிடக்குது இறஞ்சா கவலை இல்லை. அங்கிட்டு போயிட்டு அது வாட்டி கிடையாது கிடக்கும். ஆட்டா பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியும். கருவே யூனிஜி போட்டாலும் இது கிடக்கும் செய்யாத பட்டினியோட கிடந்து எடுத்து குழந்துடும். எங்கேயும் போகாது. கிடக்கும் நிறைய சுற்றும். நான் கொண்டு போயிடுவேன் வீட்டுக்கு. வீட்டு முடிய போட்டு கிடக்கும். அந்த நாய்களோட போனான்னு போயிருந்தேன். கலந்து வீட்டில் ஆட்டை பிடிச்சி விடு. ஐயா ஆட்டை பிடிச்சி ஏற்றி வந்துடுறான். ஆட்டை பிடிச்சா வந்துடுவா.